வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மாட்டுக்கு என்னென்ன தீவனம் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் நேப்பியர் போட்டு வச்சுருக்கேங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சவுண்டல், இந்த வேலி ஓரமாக வந்து சவுண்டல் வந்து போட்டு வச்சுருக்குங்க. இது நிறையெல்லாம் ஹீல்டு வராது, பட் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொஞ்சம் உடச்சி கொடுக்கலாம். சவுண்டல் போட்டு வச்சுருக்கோம். அப்படியே நடுவில் வந்தோன்னா மெய்ஸ் நேப்பியர் போட்டு வச்சுருக்குங்க. ஆனால் மெய்ஸ் நேப்பியருக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. சூப்பர் நேப்பியர் மாதிரியே தான் இருக்கும். இது வந்து மெய்ஸ் நேப்பியருங்க. பெருசாக ஒன்றும் சூப்பர் நேப்பியருக்கு இதுக்கெல்லாம் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல, பார்த்த வரைக்குமே தெரியல. இது வந்து கோஎஃப்எஸ் 29. இது நிறைய ஒரே ஒரு செடி தான் இருக்குது. ஒரு தடவை போட்ட கோஎஃப்எஸ் 29 அதில் மிச்சம் ஆன செடி தான். சரி, ஒரே ஒரு செடியாக இருந்தாலும் விதைக்கி விட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக விதை விட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், கோஎஃப்எஸ் 29ஓட விதை. இதுவே ஒரு செடியில் எவ்வளோ விதை வருது பாருங்கள். ஒரு 200-300 விதை வருது. அதனால் சரி அப்படியே விட்டு அது முளைக்கிட்டோம் அப்படின்ட்டு. அப்படியே வந்தோன்னா ரெட் நேப்பியர் போட்டு வச்சுருக்கேங்க. ரெட் நேப்பியர் தான் இது. சின்னதாக இருக்கும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது, பட் வந்து வளர்ந்த அப்புறமேட்டு அதை பாருங்கள், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். மற்றெல்லாம் கட்டிங் பண்ணிட்டோம். இப்போ அது ஒன்று மட்டும் விதைக்கி விட்டு வச்சுருக்கேன். அதனால் பாருங்கள், கரும்புமே நம்ம போட்டு வச்சுருக்கோங்க. கரும்பு இருக்குது. அப்படியே வந்தோன்னா ரெட் நேப்பியருங்க. ரெட் நேப்பியர் வந்து நல்லா வளர்ந்துச்சுன்னா தான் அந்த கலர் வரும். வளரலைன்னா அந்த கலர் வந்து இதுவாக தான் இருக்கும். இது பாருங்கள், லைட்டாக தான் தெரியுது பாருங்கள், லைட்டாக தான் ரெட் வரும். ஆனால் வளர்ந்துச்சுன்னா நமக்கு அந்த கலர் வந்து ரெட் நேப்பியர் சூப்பராக அந்த பேட்டர்ன் மாறும். அது வரைக்கும் சின்ன வயசில் இது பாருங்கள், சூப்பர் நேப்பியருக்கும் ரெட் நேப்பியருக்கு டிஃப்ரென்ஸ். அப்படியே பக்கத்தில் வந்தோன்னா குட்டை நேப்பியர். குட்டை நேப்பியர் நிறைய இல்லை, ஒரு 30-40 செடி மட்டும் போட்டு வச்சுருக்கேன். சும்மா ஒரு இது ரெண்டும் விதை மாதிரி இதில் போட்டு வச்சுக்கிறேன். இதிலேருந்து நம்ம எப்போ வேணுமோ அப்பப்போ கட்டிங் பண்ணிக்கிறது. கட்டிங் பண்ணி இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இந்த பள்ளத்துக்குள்ளே வந்து வச்சுக்கிறது எல்லாமே குட்டை நேப்பியர் தான். அப்படியே நம்ம இப்படி திரும்பி வந்தோன்னா இப்போ வந்து புதுசாக வந்து சூப்பர் நேப்பியர் போட்டிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் வந்து சூப்பர் மொசாம்பா. இது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு இதுவே. அதனால் வந்து சரி வாங்கி போட்டு பார்ப்போம் எப்படின்னு சொல்லி 30 நாளில் ஒரு தடவை கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இப்போ வாங்கி போட்டிருக்கேன் சூப்பர் மொசாம்பா.